மலையகத்திலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு வடபகுதியிலே இருந்து ஆசிரியர்களை நியமிக்கப் போவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கூற்று எம்மையெல்லாம் வியப்பிலே ஆழ்த்தி இருக்கிறது. ஏனென்றால் மலையகத்திலே இருக்கிறாரா அல்லது வேற எங்காவது இருக்கிறாரா என்ற சந்தேகம் தோன்றி இருக்கிறது. வடபகுதியிலே ஒரு காலத்திலே இருந்த ஆசிரியர்கள் மலையகத்துக்கு வந்தார்கள், சிறந்த முறையிலே சேவை செய்தார்கள், பலரை உருவாக்கினார்கள். அவருடைய பணி அளப்பரிய பணி ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே மலையகத்திலே படித்தவர்கள் இல்லை, அரசாங்க தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு தகுதிகளை வளர்த்து கொண்டவர்கள் இல்லை. ஆனால் இன்று காலம் அவ்வாறானதாக இல்லை. மலையகத்திலே பெருமளவு படித்தவர்கள், பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள். பல பட்டதாரிகள் இன்று வேலை இல்லாத நிலையிலே வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மாகாண சபையிலே சென்று பார்க்கின்ற பொழுது பல பட்டதாரி நியமனங்களை எப்போது வழங்குவீர்கள் என்று மாகாண சபைக்கு வந்து செல்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே விஞ்ஞான பட்டதாரிகள் இருக்கிறார்கள், வர்த்தக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், கலை பட்டதாரிகள் இருக்கிறார்கள். இவ்வாறு பல பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் மலையகத்திலே இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. தோட்டங்கள் தோறும் படித்தவர்கள் பெருகிவிட்ட நிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்திலும் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். மலையக மக்களை பொறுத்தவரையிலே ஒரு அதிகளவான அரசாங்க தொழில் கிடைக்கின்ற ஒரு தொழில்துறை என்றால் இந்த ஆசிரியர் தொழில் மட்டும்தான். ஏனைய தொழில்துறைகளிலே அங்கொன்று இங்கொன்றுமாக சில தொழில்கள் கிடைத்தாலும் இந்த ஆசிரியர் தொழில் தான் பெருவாரியாக கிடைக்கின்றது. இந்த ஆசிரியர் தொழிலை கூட தட்டி பறிக்கின்ற நிலைமை தோன்றுமாக இருந்தால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 10 வருடங்களாக மத்திய மாகாண சபையிலே கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் கடந்த காலங்களிலே இந்த மத்திய அரசாங்கத்தின் தலையீடு மாகாண சபைகளுக்கு வருவதை விரும்பாத ஒருவராக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் நுவரெலியா மாவட்டத்திலே தமிழ் வழி மூலம் ஒரு தேசிய பாடசாலை கூட இல்லை. இதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் மத்திய அரசாங்கம் மாகாணத்திலே தலையீடு செய்ய வேண்டுமாக இருந்தால், கல்வி ரீதியாக அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் மாகாணத்திலே அனுமதியை பெற வேண்டும் ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் இன்று நிலைமையை பார்க்கின்ற போது மிக மிக வித்தியாசமான நிலைமை காணப்படுகிறது. அதாவது 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்திலே மாகாண சபைகளுக்கு கல்வி சம்பந்தமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாகாண பாடசாலைகளை நிர்வகிக்கின்ற பொறுப்பு மாகாண சபைகளுடையதாக இருக்கிறது. ஆனால் கௌரவ அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நேரடியாக இந்த மாகாண பாடசாலைகளை தலையீடு செய்து அரசியல் நடத்துகின்ற வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். இதை மாகாணத்தின் அதிகாரங்களை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற சிறுபான்மை மக்களின் கோரிக்கைக்கு எதிரான ஒரு விடயமாகும். 25 மலையக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் தீட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக இங்குள்ள அதிபர்களை எல்லாம் கொழும்புக்கு அழைத்து கட்டிடத்தை தருகிறோம், வளங்களை தருகிறோம் என்ற உபதேசங்களாம் செய்வதாக தெரிகிறது. கௌரவ அமைச்சர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாகாண நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்ற பாடசாலைகளின் அதிபர்களை அழைக்க வேண்டுமாக இருந்தால் மாகாண சபையின் அல்லது மாகாண கல்வி அமைச்சரின் அனுமதியுடன் அல்லது கலந்து பேசி அழைப்பது நியாயமாக விடையும். அதை விடுத்து நேரடியாக அதிபர்களை அங்கே அழைப்பதும் அதை வைத்து அரசியல் செய்வதுமான நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபடுகிறார். 25 பாடசாலைகளை அல்ல 250 பாடசாலைகளை மலையகத்திலே அபிவிருத்தி செய்ய ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வார்களா? ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அது முறையாக வர வேண்டும். மாகாண சபையின் அனுமதியோடு மாகாண சபை நிர்வாகத்தோடு சேர்ந்து செயற்படுகின்ற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒன்றாக இருக்கும்.
அதை விடுத்து அரசியல் செய்வதை நோக்கமாக கொண்டு தான் கல்விக்கெல்லாம் அதிபதி என்பதை காட்டுவதற்காக மலையகத்திலே வளம் வருகின்ற போது இது சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதிப்பதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இன்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நாளை சிறுபான்மை இல்லாத ஒருவர் கல்வி ராஜாங்க அமைச்சராக வருகின்ற போது அவர் வேறு வகையாக அந்த வேலைகளை செய்வாராக இருந்தால் மலையகத்தின் தமிழ் கல்வி நிலைமை என்னவாகும்? இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகிறது. கடந்த அரசாங்கத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் 3000 உதவி ஆசிரியர்கள் நியமனத்தை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார். ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அந்த நியமனங்களை வழங்கும் பொறுப்பு புதிய அரசாங்கத்திடம் வந்தது. அப்படி புதிய அரசாங்கம் நியமனங்களை வழங்கும் போது நியமனத்துக்கான பணத்தையும் நியமன பட்டியலையும் மாகாண சபைக்கு வழங்குகின்ற போது மாகாண சபை தான் அந்த நியமனங்களை வழங்கும். இதுதான் ஏற்கனவே இருந்த நடைமுறை. ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சரானவுடன் இந்த ஆசிரியர் விண்ணப்பதாரிகளை எல்லாம் கொழும்புக்கு அழைத்து அவர்களை அலக்களிக்க செய்து அவர்களை அசௌகரியப்படுத்தி ஒரு முறை அல்ல பல முறை அழைத்து இவ்வாறான வேலைகள்லாம் ஈடுபட்ட போதும் இன்னும் அந்த 3000 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. அரை குறையாக வழங்கி இருக்கிறார். அதை சம்பந்தமாக கேட்கின்ற போது இப்பொழுது தருகிறோம் அப்பொழுது தருகிறோம் என்ற சாக்கு போக்கு சொல்லப்படுகிறதே தவிர அந்த நியமனங்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையிலே அரசியல் தலையீடற்ற மலையக கல்வி அவசியம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் 10 வருடங்களாக அமைச்சராக இருந்த போது மலையகத்தில் இருந்த கல்வி வளர்ச்சியை விட தற்போது அதிகளவான கல்வி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு மலையகத்தின் கல்வியை சீர்குலைக்காமல் சிறப்பாக செய்வதற்கு மாகாண சபையோடு சேர்ந்து செயல்படுகின்ற போது அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை விடுத்து வடக்கிலே இருந்து ஆசிரியர்களை கொண்டு வருகிறோம், கிழக்கிலே இருந்து ஆசிரியர்களை கொண்டு வருகிறோம், கட்டிடங்களை தருகிறோம் போன்ற பலங்களை தருகிறோம் என்ற பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து கல்வி சமூகத்தை அரசியல் மயப்படுத்தி அவர்களை கூறு போட்டு தன்னுடைய அரசியல் சுயலாபத்தை அடைந்து கொள்ள முயற்சிப்பாராக இருந்தால் அது மலையகத்தின் எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்காது. இது சம்பந்தமாக நான் மாகாண சபையிலே பிரஸ்தாபிக்க இருக்கிறேன். இந்த அரசாங்கம் சில பாடசாலைகளை பட்டியலிட்டு மாகாண பாடசாலைகளை பட்டியலிட்டு அவருடைய பொறுப்பிலே கொண்டு வருவதாக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். அந்த வர்த்தமானி அறிவித்தல் என்னிடம் கிடைத்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இது சம்பந்தமாக நான் முதலமைச்சரிடம் சொன்னபோது உடனடியாக அந்த வர்த்தமானி அறிவித்தலை தந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடரவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மலையக கல்வியை இட்டுச் செல்லக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். மலையக கல்வி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாகாண நிர்வாகம் சிறப்பாக நடைமுறைப்படுத்துகின்றது. இவ்வாறான சூழலிலே சரியான மேற்பார்வை நடக்கின்றது. மாகாண பாடசாலைகளை மேற்பார்வை செய்வதற்கு பல கல்வி காரியாலயங்களிலே தமிழ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். சப்போஸ் இந்த பாடசாலைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருமாக இருந்தால் அந்த பாடசாலையை மேற்பார்வை செய்வதற்கு கொழும்பில் இருந்து வர வேண்டும். கொழும்பில் இருந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பல தேசிய பாடசாலைகள் பற்றி நான் கேள்விப்படுகின்றேன், பார்க்கின்றேன். தமிழ் மொழி மூல தேசிய பாடசாலைகளிலே கட்டிடங்கள் இல்லை, தளவாடங்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை போன்ற பல்வேறு குறைபாடுகளுடன் இந்த தேசிய பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பில் நடக்கின்ற பாடசாலைகள். ஏனைய மலையக பாடசாலைகளையும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு விரும்புகிறாரா என்ற கேள்வியை தொடுக்க நான் விரும்புகின்றேன். அவர் மாகாணத்திலே கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் இருந்த காலத்திலே மத்திய அரசாங்கத்தின் தலையீடுகளை அவர் விரும்பாதவராகவும் மாகாண சபையின் கீழே கல்வி நிர்வாகம் இருந்தால்தான் சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறுகின்றவராகவும் இருந்திருக்கின்றார். ஏன் அவர் அமைச்சரானாலும் இந்த நிலைமையை மாற்ற பார்க்கிறார் என்பது தெரியவில்லை. இவ்வாறான சூழ்நிலை தொடர்பாக இருந்தால் மிக கடினமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நான் மாகாண சபையிலே வலியுறுத்தி இருக்கிறேன்.